போங்க போங்க, சீக்கிரம் போங்க. இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார். இடத்திலே ஆவியானவர் இருக்கிறார். உண்மையாகவே நாங்கள் அறியாத ஒரு தெய்வ பிரசன்னம் எங்களை இடத்திலே அழைத்து கொண்டு வந்தது. எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏற்கிறபடினாலும் பவுல் சொன்னது போல அந்த கிறிஸ்துவின் அன்பு அந்த அன்பை தருகிறவர் ஆவியானவர். அதனாலே ஒரு மனதோடு கூட ஏக சிந்தையோடு கூட சிந்தைகளையும் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணித்தவர்களாக, பலிபீடத்தை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் சில நிமிஷம் தேவனமாக போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை திறக்க வேண்டாம். ஆவியானவர் அதிகமாய் அசைவாட விரும்புகிறார். ஹல்லேலூயா, உச்சப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா, புதுபலப்படுத்தி புதுபலனை தந்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா சொல்லுவோமா? ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறப்பா. ஹல்லேலூயா. உண்மையாகவே நான் உண்மை அன்பு கூறுவேன். உண்மையாகவே நான் உண்மை அன்பு கூறுவேன் அப்பா. உண்மை நடுவல்ல, உதட்டில் இல்லப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தாங்க. உண்மை நேசிப்பேன் ஆண்டவரே, அவை நேசிப்பேன், அவை நேசிப்பேன். வேறு எதையுமே கத்த கேட்கிறேன், வேறு எதுவுமே கேட்கிறேன். உள்ளத்தை கேட்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா என்று கூப்பிடும் பொழுது அவர் கடந்து வருவார். 100 முட்டை இருதயத்துக்கு சமீபமாக இருக்கிறாராம். 100 முட்டை இருதயத்துக்கு சமீபமாக இருக்கிறாராம். நிறைந்த ஒரு பாடலை நான் பாடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய்
யாவையும் தடுக்க முடியாது. எந்த சத்துருவும் தடுக்க முடியாது. நானே கர்த்தரை நிரூபிக்கிறவராக இருக்கிறேன். நானே கர்த்தரை நிரூபிக்கிறவராக இருக்கிறேன். நானே கர்த்தரை நிரூபிக்கிறவராக இருக்கிறேன் சொல்லுகிறவராய் ஸ்தோத்திரம். அடைந்திடவே மறுரூபமாவே மனதில் விடவே சிக்கவே சிக்கவே பரமோகமே மகிமைக்கே தெரிஞ்சவங்க பாருங்க. அடைந்திடவே மகிழ்வுடனே சிக்கவே பரமோகமே மகிழ்வுடனே சிக்கவே மகிமைக்காய் நன்றியாவே மகிமைக்காய் நன்றியாவே ஆண்டவரே வார்த்தை அக்கினியாகவும் ஜனங்களை உலகளாக்குவேன் என்று சொன்னேன். ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அளவில்லாத தேவ மகிமை நிமித்தத்தை கடந்து வந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு கவி பாடினமானதனை ஒழிப்பமாக கரங்களை உயர்த்தினவர்களாக 2 கரங்களை உயர்த்தினவர்களாக கர்த்தர் காலத்தின் கிரியைகள் நாங்கள் இருமையில் மேலோற்றுவீரே ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே காலத்தின் கிரியைகள் நாங்கள் அன்றுவரே தேவாக்கினி அன்றுவரே இந்த சுற்றிலும் கர்த்தாவை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய சிந்தையில தேவாக்கினி, எங்கள் இருதயத்தில் தேவாக்கினி, எங்கள் சரீரத்தில் தேவாக்கினி, தேவையில்லாத காரியங்களை சுட்டரிக்கும்படியாக அழித்து போடும்படியாக தேவாக்கினி அப்பா எங்கள் மக்களை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே அன்றுவரே இந்த இடத்துல தேவாக்கினி கண்கள் அன்றுவரே அக்கினி ஜுவாலை போன்ற கண்களப்பா இந்த இடத்துல காணப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே எங்களை தாழ்த்து வெறுமையாக கணவன் மனைவியாக இணைந்து ஆலயத்தை ஆராதிக்கும்படியாக கற்றுக் கொடுத்து மகா பெரிய ஸ்நாக்கியத்திற்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனதார உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றுவரே இந்த வருடத்தின் முதல் மாதத்திலே கர்த்தாவே கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். சபையை ஒப்புக் கொடுக்கிறோம், போதகரை ஒப்புக் கொடுக்கிறோம், அன்றுவரே விசுவாசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆளுகை செய்யும் பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். உங்களை ஆசீர்வதிப்பார். ஐசோலா ஸ்தோத்திரம். நாம் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். ஐசோலா ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு மேலும் தேவன் அசைவாடி கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஐசோலா ஸ்தோத்திரம். நம்ம நம்பிக்கையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமாம், ஹல்லேலூயா
ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. ஸ்தோத்திரம். நாம சாட்சி இருக்குமானால் நீங்க தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் நீங்க சாட்சி பகிர்ந்து கொள்ளலாம். 2-3 சாட்சி ஸ்தோத்திரம் இருக்குமானால் நீங்க தேவனுக்கு முன்பாக வந்து சாட்சி சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியேனை கூட ஒரு சிறு சாட்சியை கர்த்தர் நிறுத்திருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம சபையிலேருந்து சொல்லியிருந்தாங்க, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க, இது மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அக்னி ஆற்றங்கரை பெண்கள் ஐக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கல்யாணம் ஆனவங்க மாத்திரம் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. அதில் தெபராஸ்டர், கிரேஸ்டர், அஞ்சனா, நாங்கள் 4 பேர் போய் கலந்துக்கணும். எங்களை ஊக்குவிக்கும்படியாக வாலிப பிள்ளைங்க வந்தாங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த இடத்துல வந்து நம்ம அக்னி தலைமை சபையில் பெண்கள் எல்லா வேலை நாளும் எல்லா நாளையும் எல்லா டென்ஷனு எல்லா நாளையும் வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு ஆராதனையும் நடத்தி கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லி பெண்களை ஊக்குவிக்கும்படியான அந்த நாள் அநேக விளையாட்டு கேம்ஸு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துக்கும்படியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும்படியாக ஒரு அனுபவத்தை கர்த்தர் அந்த நாளில் கொடுத்தாரு. அன்றைக்கி நாங்கள் கலந்துக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை அந்த நாளில் கொடுத்தாரு. அன்றைக்கி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் நன்றி செலுத்துகிற முதலாவது ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் அந்த நாளில் பிள்ளைங்களை கூட கொண்டு வந்தாங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நாங்கள் பயந்து தான் போனோம். ஏன்னா நம்ம மாத்திரம் இல்லை, அக்னி மினிஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை சபைகளும் வந்தாங்க. முதலாவது நான் படிக்கிறேன், 2வது மாறி மாறி நம்ம படிப்போம். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி உள்ள மனுஷனையும் நம்பாதீர்கள். யாக்கோபை தேவன் தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிற அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், கட்டளையிடுகிறார். கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆதரித்து துன்மார்க்கரை கழுத்து போடுகிறார். சேர்ந்து நம்ம வாசிப்போம். கர்த்தரின் சதாகாலங்களிலும் அரசாளுகிறார். சீயோன் உன் தேவனை தலைமுறையாக ராஜயோகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். நாளிலும் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யாக்கோபின் தேவன் தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, 7வது வசனம் சொல்லுது, நியாயம் செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஆனா பாருங்க, 2வது வசனம் சொல்லுது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மணி புத்திரரையும் நம்பாதே இருங்கள். அப்போ நம்ம யாரை நம்பணும்னா தேவனை மாத்திரம் தான் நம்பணும், மனுஷனை நம்ப கூடாது அப்படின்றாரு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவனை தேடவே மாட்டாங்க, ஆனா பிரச்சனை மட்டும் தீரணும்னு நினைக்கிறாங்க. பாருங்க, நம்மளுடைய சொந்த முயற்சியோ சொந்த பலனோ நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருந்தா மாத்திரம்தான் நம்ம எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுக்க முடியும். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், வடக்குல இருந்து மேற்குல இருந்து கிழக்குல இருந்து தெற்குல இருந்து ஜெயம் வராது. ஜெயம் வந்து கர்த்தரால மாத்திரம் வரும். கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சபையை பாதுகாக்கும்படியாக கேட்பாங்க. நாங்கள் தாழ்த்து ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏரியா முழுவதும் அப்பா எங்க தேவாதி தேவனுக்கு சொந்தமாக
நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷம் ஆண்டவரே ஆத்துமாவின் பெருக்கத்தின் வருஷம் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே அப்பா திருசபைக்கு தேவன் அழைத்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வியாதிகள் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவங்கள் ஆண்டவரே இந்த ஏரியால மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கர்த்தருடைய ஒரு அற்புதத்தை ஆண்டவரே, ஒரு அதிசயத்தை, ஒரு அடையாளத்தை ஆண்டவரே என் தேவன் அப்பா நீ செய்யும்படியாக தகப்பனே இந்த வேலையில நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அருமையான பாஸ்டருக்கு என் தேவன் தரிசனம் மூலமாக சொப்பனம் மூலமாக ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே இன்னும் அநேக வெளிப்பாடுகள் ஆண்டவரே மகன் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக தகப்பனே வேலையில எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே காமண்டு கட்டுமான பணியோட கலத்தனால ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தடை வராதபடிக்கு என் தேவன் தாமே முன்னிருந்து ஆண்டவரே ஆண்டவரே இதெல்லாம் கட்டுமான பணியை ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சபையை குறித்து நீ எல்லாம் நோக்க வைத்திருக்கிறோம், திட்டம் வைத்திருக்கிறப்பா. அந்த திட்டத்தை ஆண்டவரை நீ காட்டும்படியாக தகப்பனே இந்த வேலையில எங்களை நாங்கள் தாழ்த்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீ தானியேலின் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவரே நீ பாதுகாக்கும்படியாக இந்த வேலையில நாங்கள் எங்களை தாழ்த்து நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே பண உதவிகளை ஆண்டவரே சபைக்கு தேவன் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பொருளாதார உதவிகளை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பொருட்களை வாங்கி நீர் உதவி செய்யும்படியாக தகப்பனே எங்களை நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை தகப்பனே கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் ஆண்டவரே இறங்கி வந்து ஆண்டவரை அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ நாமம் தகப்பனே இந்த ஆராதனையில ஆண்டவரை மகிமைப்படும்படியாக தகப்பனே தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நம்ம அப்படியே நம்ம ஜெபிப்போம். நம்ம சுறுசுறுப்பாக நம்ம ஆராதனைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் ஒவ்வொரு மாறி நாம் ஜெபிப்போம். பிரைஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவன் பத்திர ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் ஸ்தோத்திரம் மைக் கொடுங்க. பிரைஸ் ஸ்தோத்திரம் 3 பேர் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வல்லவரே
பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமானவரே, உயிர் மாறவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரே, நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே, நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டைக்கு அதை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பகுதி சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, எந்த சத்துருடைய கிரிகள், எல்லா விசுவாச கிரிகளோ, ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவி கிரிகளோ இயேசுவின் நாமத்துல வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, சோதர சபையில நல்ல ரோடு பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த இந்த இடம் முழுவதும் நல்ல சீர்பட உதவி செய்யுங்க. கர்த்தர் அற்புதம் நடக்கும்படியா நான் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனால எல்லாமே ஆகும் ஆண்டவரே. அது கர்த்தரால் ஆயிற்று. நம்மளுக்கு அந்த ஆச்சரியம் சொல்லியிருக்கீங்க. ஆச்சரியமான காரியங்களை என்னுடைய ஊழியத்துல சபையில தேவன் செய்து முடிப்பீராக. ஆண்டவருடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சோ நம்மள எல்லாரும் பிஷப் ஒரு பாடலை பாடுவாங்க. பின்பு நம்ம அந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. यीशु राजा यीशु क्रिस्त राजा यीशु राजा यीशु क्रिस्त राजा यीशु राजा यीशु क्रिस्त राजा यीशु क्रिस्त राजा हालेलुया
பரிசுத்தாவே ஏசப்பா காரணம் ஏசப்பா காரணம் ஏசப்பா எல்லாரையும் குடும்பமா ஏசப்பா கொண்டு வரும்படியாக நாங்கள் சேதிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா தலையில எல்லாம் ஏசப்பா மாற்றி போடுகிறேன் கர்த்தாவே இந்த மழை காரணமாக ஏசப்பா ஒருவரும் ஏசப்பா வராதபடி இருக்கிற இந்த தலை ஏசப்பா எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே ஏசப்பா எல்லோரும் ஏசப்பா வந்து ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாக ஏசப்பா இந்த ஓய்வு நாளை தந்திருக்கீங்க கர்த்தாவே அதுக்காக உங்களுக்கு நன்றி செல்கிறோம் ஐயா ஏசப்பா உலகமேக்கும் நடக்கும் பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிங்க கர்த்தாவே எல்லா சபையிலும் ஏசப்பா ஆசீர்வதியும் ஆதரவாக ஏசப்பா நீ கருமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா இந்த கடைசி காலங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே இந்த கடைசி காலத்தில் ஏசப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பா இன்னும் பரிசுத்துடன் பரிசுத்தமாய் வாழ ஏசப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா அந்த பரலோக வீட்டில் ஏசப்பா நாங்கள் வந்து சேர ஏசப்பா உங்கள் கிருபை ஏசப்பா நித்தமே எங்களை பின்தொடர்ந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் போகிற மரத்தில் ஏசப்பா உங்கள் சமூகம் முழு பின்னுமாக எங்களை பின்தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே ஏசப்பா அங்கே வெற்றி உள்ள கர்த்தரின் சத்தம் சபையில் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே இங்கு வருகின்ற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சிறுவர் பெரியவர் வரை ஆசீர்வதிப்பே என்று சொன்னவர் ஏசப்பா ஒவ்வொருவரையும் கலந்தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அவரை பலப்படுத்துங்க சுக பலத்தினால் ஏசப்பா இடைக்கட்டுமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஏசப்பா ஸ்தோத்திரங்களுக்காகவே பாஸ்டரையாவே ஆசீர்வதிங்க அவர் செய்யும் எல்லா ஊரிலும் கரம் கூட இருக்கட்டும் பாஸ்டரையாவே ஆசீர்வதிங்க ரெண்டு பிள்ளைகளே ஏசப்பா நீர் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா பிள்ளைகள் படிப்பு காரியங்களை ஏசப்பா நீர் பொறுப்படுத்துமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகப்படியான தாழ்ந்துகளால் ஏசப்பா நீங்கள் ஏசப்பா நிரப்பி இருக்கிறதாவே இன்னும் ஏசப்பா தாழ்ந்துகளை ஏசப்பா பிள்ளைகள் கருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாவே பிள்ளைகளுக்கு எந்த பலவீனமும் சுவையும் தாக்காத பிள்ளைகளை ஏசப்பா வேறு எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா படிப்புல ஏசப்பா இன்னும் அதிகப்படியான